என் கூட எங்கள் டீமில் ரீசெண்டாக ஒரு நபர் ஜாயின் பண்ணாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஜாயின் பண்ணாங்க. திடீர்னு வந்து கேட்டாங்க, என்னுடைய லைஃப் மாறிடும்னு நினச்சேன், ஆனால் எதுவும் மாறல. நான் உங்க கூட ஜாயின் பண்ணால் மாறிடும்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே. நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? இல்லை நான் சேம் விஷயம் தான், அப்படியே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே விஷயத்தை தான் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா அது எப்படி லைஃப் மாறும்னு நம்ம நினைக்கலாம். ரொட்டீனாக இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த வேலையை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மீட் பண்ணுறது இவங்கள தான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நம்ம ரொட்டீனாக இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ, இதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ, சரி அந்த விஷயம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்குண்டான ரிசல்ட் தானே வரும். அப்போ நம்ம என்ன விஷயங்களை நம்மகிட்ட சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாறுறதுக்கு என்ன விஷயத்த நம்ம வந்து ஸ்டெப்பை எடுத்திருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதை இயல்பாக மாற்றிட்டு இருக்கோம். ஒரே ஒரு இதுதான், நம்ம ரொட்டீனாக செஞ்சுட்டு இருக்க விஷயத்துலேருந்து நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இன்னைக்கு ஸ்டெப் எடுத்து மறுநாளே மாறுறது இல்லை. இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஸ்டெப் நிதானமாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து இருக்கும், கண்டினியூவாக இருக்கும். அது இயல்பாகவே நம்மளுடைய அந்த இயல்பாகவே நம்ம மாறுற மாதிரி நம்ம எப்படி ரொட்டீனாக காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், இதெல்லாம் ரொட்டீனாக ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம செய்கிற பழக்கங்கள், நம்ம செய்கிற விஷயங்களா அந்த முன்னேற்றம், அந்த நமக்குள்ளே கொண்டு வர வேண்டிய மாற்றத்தை வந்து அதை பழக்கமாக மாற்றணும் அப்படின்றத நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, இந்த விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இன்னும் அப்புறம் எப்படி லைஃப் மாறும். வாழ்க்கை வந்து யார் கூடயோ போய் ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையோ அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுனாலையோ, நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஒரு நல்ல லீடர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறதுனாலையோ மாற போகிறது இல்லை. நல்ல லீடர் வந்து அவர் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான சப்போர்ட்ஸ், இந்த விஷயங்கள் தான் கொடுக்க முடியும். அதுக்குண்டான முயற்சி நம்ம தான் எடுக்கணும். நம்ம வாழ்க்கை மாறணும், அதுக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோமா? இதை கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இதை எனக்குள்ள நான் கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். லைஃப் மாறணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன், என்ன விஷயங்கள் நான் முயற்சி எடுத்திருக்கேன் அப்படின்றது.